கேஷார்யவம்சகலஷோததிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்சிம்மகுருவரியபராப்ஜவரங்கம் ஸ்ரீமன் அவந்த குருவர்ய சுதங்குணாத்யம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரவத்யே. அஸ்மத்குருதமாரம்பாம் யதிசேகரவத்யமாம் லக்ஷ்மீவல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். இது மேற்கு போறது. லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாத்தயாமனமத்தியமாம் அஸ்மராச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். இது அவரோகண குருபரம்பரை. ஸோ நேற்று தினம் என்ன பார்த்தோம்? நவரத்ன மாலை முடிச்சோம். என்ன நவரத்ன நவநிதி எப்படின்னு பிரபன்னர்களுக்கு தீவைஷ்ணவர்களுக்கு அறிய வேண்டும் விஷயம் 3. ஒன்று தத்துவத்திரயம், எம்பெருமான் விஷயம். மற்றொன்று அவருடைய அருள் பெற ரகசியத்திரை விஷயம். பேரே ரகசியம். ரகசியம் என்றால் என்ன? சதசியமாக எல்லாருக்கும் சொல்ல போறதில்லை, ரகசியமாக சொல்ல வேண்டியது. அதான் அப்படின்னு என்ன, ஷட்கரணத்துக்கு இழுக்கூடாது என்றார். ஷட்கரணம் என்ன? 6 காதுக்கு இழுக்கூடாது. 4 காதுன்னா 2 பேர். அஷட்கரணமாக சொல்ல வேண்டியது இப்படி என்றார். 3வது, இது எதுக்காக? ஆழ்வாராச்சாரியால் அனுபவத்துக்காக. ஆழ்வார் அனுபவம் நித்தியம் பண்ணிட்டு இருக்கும். இப்படி பூதம் சரஸ்ட மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சுவாத குலசேகர யோகி வாகான்னு பக்தாங்கிர பரகால யதேந்திர மிஸ்ரான் ஸ்ரீவத் பராங்குசமனம் ஸ்மரிக்கம். ஏதாவது கான்டெக்ட்ல சொல்ல வருமானம் சொல்லாது இருக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு கான்டெக்ட்ல சொல்லிட்டே இருக்கும். திருவாராதனம் பண்ணிச்சியோ, இல்லை சுமர்வாதம் சொல்லிச்சியோ, இல்லை தொடக்கத்திலேயோ. ஆகியனாலே ஆழ்வார் சந்தானத்துக்காக பூதம் சரஸ்ட அஸ்மத்குருசமாரம்பாம் இது லட்சுமிநாதசமாரம்பாம் ஆச்சாரியால் நினைக்கிறதுக்காக இருக்காவே நாங்கள் இட்டு பிறந்தவாள். அதுக்கோசரம் இத்தனை டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இது அது ஏன் முறை இத்தனை எல்லாம் பண்ண வேண்டியது அப்படின்னா, இந்த புருஷார்த்தத்துக்காக ஆழ்வார் அனுபவம், ஆழ்வார் கரிமை, ஆழ்வார் ஸ்ரேஷ்டத்தை, ஆழ்வார் வைபவம், அதே மாதிரி ஆச்சாரியால் விஷயத்தில் அறியறதுக்கோஸ்கரமாக இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். 2 திரயம். எந்தெந்த திரயம்? அதான் 3, 4. 2, 3, 4 பண்ணி ஆழ்வார் அனுபவத்துக்கும் ஆச்சாரியால் அனுபவத்துக்கும் ரகசியத்திரய சந்தானம் பண்ணி எம்பெருமான அறிந்து புகைப்பாடல் பண்ணுகிறோம். எம்பெருமானுக்குரிய தத்துவத்திரை விஷயம், அவர் அறியா ரகசியத்திரை விஷயம். அதுக்கு அதனால பலம் என்னன்னா ஆழ்வார் ஆச்சாரியால் விஷயம். இன்றைய தினம் வார்த்தாமாலை ஒரு கிரந்தம் இருக்கு. பூர்வாச்சாரியர்கள் சமயம் வந்தப்போ சொன்ன வார்த்தைகள் அதை தொகுத்து ஒரு ஸ்ரீகோஷம் பண்ணி வச்சிருக்கார். அந்த விஷயத்தை பத்தி அதுல 532 வார்த்தை வியாக்கியானத்திலிருந்து இருக்கு. நிறைய பேர் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறது, எல்லா ஆச்சாரியம் இருக்கிறது. அந்த 532 வார்த்தைக்குள் இனி எத்தனை ஆனதோ அத்தனை சொல்றேன். எல்லாம் சின்ன இருக்கு, ஒன்றும் பெருசா இல்லை. ஆகினால் பூர்வாச்சாரியால் அனுபவத்துக்காகவும் எழுதியிருக்கேன். அப்புறம் ஆழ்வார்த்துக்கு 6,000 படி குருபரம்பரா வியாக்கியானம் இருக்கு. இது முடிஞ்சவன் அதை எடுத்துக்கிறேன். அதாவது ரகசியத்திரயத்துக்காக தத்துவதீபிகா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுலயும் ரகசியத்திரையில் இருக்கு. அழகே மணமாள ஜிஆர் சுவாமி பின்னிருக்கு அப்படிங்கிறது. அது அப்புறம் எடுத்துக்கிறேன். இது ஒண்ணுன்னா நம்ம காலம் எதில் கைக்க வேண்டியதுன்னா, இல்லை தத்துவத்திரயம், இல்லை ரகசியத்திரயம், இல்லை ஆழ்வார் ஆச்சாரியால் சம்பிரதாயத்திரயம். இது 3த்துக்குள்ளேயே காலத்து கழிச்சுட்டு வரும். இப்ப என்ன ஆரம்பிக்கிறேன்? புருஷார்த்தமான ஆழ்வார் விஷயம் ஒரு பக்கம், ஆச்சாரியால் விஷயத்துக்குள்ளே வார்த்தாமாலை பூர்வாச்சாரியர்கள் சொன்ன வார்த்தைகளை தொகுத்து வியாக்கியானத்தின்படி இருக்க முடியாத ஒரு கிரந்தம்.
வார்த்தாமாலை என்னும் அத்புத கிரந்தம் நம்பிள்ளையின் அந்தரங்க சிஷ்யரான பின்பழகிய பெருமாள் ஜீயர் அருளிச் செய்தது என்று பிரசித்தி பெற்றது. பஷாத் சுந்தர தேசகரன் தனது சம்ஸ்கிருத பெயர், அதில் பின்பழகிய பெருமாள் ஜீயர் தமிழ் பெயர். அவருடைய பெருமை பின்பழகராம் பெருமாள் ஜீயர் பெருந்துவத்தில் அன்பருமத்த மிக்க மனுஷியினால் நம்பிள்ளைக்கான அடிவகை அந்நிலையில் நெஞ்சே ஊர்வரை எப்பொழுதும் போர் என்று உபதேசத்தின மாலையில் மாமனிகளால் அருளிச் செய்யப்பட்டது. ஆச்சான் பிள்ளை, வடக்கு திருவேரி பிள்ளை ஆகிய ஆச்சாரியர்களுக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் எவரிடையவும் வார்த்தைகள் இதில் எடுக்கப்படாததால் இக்கிரந்தத்தை எழுதியவர் நம்பிள்ளை சிஷ்யர்களில் ஒருவராய் இருப்பதே உச்சித்தான். பின்பழகிய பெருமாள் ஜீயர் வார்த்தைகள் சில அதில் காணப்பட்ட போதிலும் இது அவர் அருளிச் செய்ததாய் இருக்க கட்டில்லை. இந்நூலில் நம்முடைய விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் தத்துவ ஹித புருஷார்த்தங்களை பற்றியும் ரகசியத்திரையும் அர்த்தபஞ்சகம் முதலானவை பற்றியும் பல பூர்வாச்சாரியர்களின் விளக்கங்கள் தொகுத்து கொடுக்க பெற்றுள்ளன. இவற்றில் பல விஷயங்கள் பொருள் விளக்காமல் இருந்தன. ஆச்சாரியர்களின் திருவருளால் பெரும்பாலும் பொருள் உணரப்பெற்று அரும்பருவரிடம் ஒன்றை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் புத்தூர் வக்கீல் சுவாமி இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதை வச்சு அடியோங்களும் அனுபவிக்கலாம். இப்ப அது நேர முதல் வார்த்தை போயிடுறேன். பின்பழகிய பெருமாள் சேர்த்தலை வார்த்தா மாலை. முதல் வாக்கியம், ஒருவனுக்கு அறிய வேண்டுவது ஸ்வரூப புருஷார்த்த உபாயங்கள். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் சம்சாரிகளுக்கும் வேணும். சம்சாரிகளுக்கும் வேணும், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் வேணும். எது ஸ்வரூப புருஷார்த்த உபாயம். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்வஜானம், பிராபக ஜானம், பிராபிய ஜானம் அடியாக வருவதென்று, சம்சாரிகளுக்கு அஜான அந்யதா ஜான விபரீத ஜான வழியாக வருவதென்றோ. சம்சாரிகள் தேகாத்மாபிமானமே ஸ்வரூபம் என்றும் தேகாந்தரானுபவமே புருஷார்த்தம் என்றும் ஸ்வதேக வியாபாரமே தத் சாதனம் என்னும் இருப்பார்கள். இது இவர்கள் நிஷ்டை. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பகவத் சேஷத்துவமே ஸ்வரூபம் என்றும் பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் என்றும் இப்புருஷார்த்த சித்திக்கு தச்சரணாரவிந்த துவயமே உபாயம் என்று விருப்பர்கள். இது இவர்கள் நிஷ்டை. ஸ்வஸ்வரூபம் அனன்யார்கம், பரஸ்வரூபம் மிதுனம், விரோதிஸ்வரூபம் அகங்காரம், உபாயஸ்வரூபம் அவன் கிருபை, பலஸ்வரூபம் அவனுகந்த அந்தரங்க விருத்தி, மிதனோத்பன்ன ஞானானந்தம் வடிவு, பிரீத்தி சத்தை, போகத்தில் அன்பயம். இது ஆச்சான் பிள்ளை வார்த்தை. இது வார்த்தை. இதுக்கு ஒரு வியாக்கியானம் என்ன சொல்றது? முதல் ஸ்வஜானம், ஜீவாத்மாவாகிற தன்னை பற்றிய அறிவு. ஸ்வஜானம் என்றால் என்ன? நாவேரே தேகம் வேற முதல் தெரிஞ்சுக்கலாம். 3 தத்துவத்தால் ஆயிருக்கிறது. பிராபக ஞானம் உபாயமான நிருகேதிக கிருபையோடு கூடிய எம்பெருமானை பற்றிய அறிவு.
பிராபிய ஞானம் உபேயமான அடையத்தக்கதான ஊகப்போடு கூடின எம்பெருமான் விஷயமான கைங்கரியத்தை பற்றிய அறிவு. அஜானம் அறிவு உண்டாகாமை. அந்யதா ஞானம் சங்கத்தை மஞ்சள் நிறமுள்ளதாக அறிவிடம் போலே பொருளின் தன்மையை நிரூபித்த ஸ்வரூப விசேஷணத்தை வேறாக அறிகை. சங்கம் எப்போ வெளுப்பா இருக்கு, அது மஞ்சளா இருக்கு, இந்த தோன்றிருக்கா. விபரீத ஞானம் சிப்பியை வெள்ளியாக அறிவிடத்தை போலே ஒரு பொருளையே மற்றொரு பொருளாக அறிகை. அதாவது ஒரு பொருளின் ஸ்வரூப நிரூப தர்மத்தை வேறாக அறிகை. ஸ்வரேகாத்மாபிமானமே ஸ்வரூபம் என்று இருக்கையாவது. சம்சாரிகளுக்கு ஸ்வரூப ஞானம் தேகமே ஆத்மாவென்று இருக்கை ஆகிற அஜானம். தேகாத்மானுபவமே புருஷார்த்தம் என்று இருக்கையாவது. ஸ்திரீ புருஷர்கள் பரஸ்பர மற்றவர்களுடைய தேகத்தை அனுபவிப்பதே பெரும் பேர் என்று நினைத்திருக்கை. ஸ்வதேக வியாபாரமே தத் சாதனம் என்று இருக்கையாவது. அப்பின்பத்தை பெறுவதற்காக தாம் செய்யும் முயற்சிகளே அதற்கு சாதனம் என நினைத்திருக்கை. நிஷ்டை உறுதியான நிலை. பகவத் சேஷத்துவமே ஸ்வரூபம். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கையே ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம். எம்பெருமானுக்கு உகப்புக்காக கைங்கரியம் செய்வதே பிராபியம், உபேயம், சாத்தியம் என்று சொல்லப்படும் புருஷார்த்தம் பேரு அல்லது பயன். தச்சரணாரவிந்த துவயமே உபாயம். எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகளை இணையே முன் சென்ன பேத்துக்கு உபாயம். வேறு எந்த சேதனரும் பலப்பிரதராகவோ பல காரணமாகவோ இருப்பவரல்லர். கர்மம், தியானம், பக்தி, பிரபத்தி முதலான தந்திரம் இருக்கும் எதும் பலகரணமாக உபாயமன்று என்று கருத்து. அனன்யார்கம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே விருதாயிருக்கை. பரஸ்வரூபம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும் பிரதிசம்பந்தியான சேஷிஸ்வரூபம். மிதுனம் பிராட்டியும் பெருமாளுமான திவ்யரம்பர்கள். அகங்காரம் தானல்லாத தேகத்தை தானாக நினைக்கை. தன்னதல்லாத பொருள்களை தன்னுடையதாக நினைக்கை. மயங்குகை மமக்காரத்துக்கும் உபலட்சணம். கிருப்பை நிருகீபிக்க கிருப்பை. அந்தரங்க விருத்தி அத்தானிச்சேவகம் எனப்படும். அந்தரங்க கைங்கரியம் குத்தேவல். மிதனோத்பன்ன ஞானங்கள் ஞானானந்தங்கள் வடிவு பெருமாளும் பிராட்டியுமான சேர்த்தியை அனுபவிப்பதால் ஏற்பட்ட ஞானமும் அதன் பரிணாமமான ஆனந்தமுமே ஜீவாத்மாவின் ஸ்வரூபம். ஆனந்தமாவது அனுகூலமான ஞானம். பிரீத்தி சத்தை. பிராட்டியோடு கூடிய எம்பெருமானை பற்றிய அனுபவ கைங்கரியங்களால் அவர்களுக்கு ஏற்படும் உகப்பே ஜீவனுக்கு தாரகம். போகத்திலே அன்மையும் ஜீவனுடைய கைங்கரியத்தால் மிதனத்துக்கு ஏற்படும் ஆனந்தத்தை கண்டு இவன் ஆனந்தப்படுவதன் மூலம் இவனுக்கும் மோட்ச போகத்திலே அன்மையும் ஏற்படுகிறது. கண்டபிரிச்ச சம்சாரிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். சம்சாரிகளுக்கும் இதமூன் தெரிய வேண்டும். ஏதேது ஸ்வரூப புருஷார்த்த உபாயங்கள்.
எல்லாம் உடம்பேன் தெரிந்துள்ளான். இவாளுக்கு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஸ்வஜான பிராபக ஜான பிராபிய ஜானமணியாக வருவதன்று அது ரெண்டுத்தின் பிரிச்சு வித்தியாசத்தை சொல்லி இது ஒரு வார்த்தை. ஆச்சான் பிள்ளை வார்த்தை. இரண்டாம் வார்த்தை நம்பிள்ளை அருளி செய்து கோஷ்டி குலைந்த அளவிலே பின்விழியவராஞ்சிய தண்டனித்து இவ்வாழ்வாருக்கு ஸ்வரூப உபாயோபேயங்கள் எவை கேட்கிறார். ஆழ்வாருக்கு சொரூபமேது, உபாயமேது, உபேயமேது என்ற விண்ணப்பம் செய்து பிள்ளையும் இச்சை ஸ்வரூபம், இரக்கம் உபாயம், இனிமை உபேயம் என்றலை செய்ய அப்படி என்று நினைத்திருப்பது என்ற விண்ணப்பம் செய்ய உமக்கென்ன சில பிள்ளை கிணறுண்டோ, நீர் எங்கனை நினைத்திருப்பது என்றலை செய்ய தேவரீர் அருளை செய்தபடியே நினைத்திருக்கம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடிமையாஞ்சிருக்கை ஸ்வரூபம், அவர்களுடைய அபிமானம் அடியேனுக்கு பாயும், அவர்கள் முகமதர்த்தி அடியேனுக்கு உபேயம் என்றிருப்பேன் என்று விண்ணப்பம் செய்ய பிள்ளையும் பிரியப்பட்டார். பெருமாள் விஷயத்தில் கொண்டு போய் பாகவத விஷயத்திலே சேர்த்தார், சந்தோஷப்பட்டார். இதுக்கு ஒரு விளக்கம். இரண்டாம் வார்த்தை இச்சை ஸ்வரூபம். எம்பெருமான் முகப்புக்கே ஆன கைங்கரியத்தில் விருப்பமே ஜீவனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். இரக்கம் உபாயம். எம்பெருமானுடைய நிருகேதிக கிருபையே மோக்ஷோபாயம். இனிமை உபேயம். ஜீவனை பெற்று எம்பெருமானுக்கும் எம்பெருமான் முகக்கும் போது அவனிடமுள்ள இனிமையே ஜீவாத்மாவுக்கு புருஷார்த்தம். எம்பெருமான் முகக்கணும், அவன் சந்தோஷப்படணும், அதுவே நமக்கு புருஷார்த்தம். பிள்ளை கிணறு கிணத்துக்குள் ஒரு கிணறு. அதுபோல சொரூப உபாய உபேயங்களில் யாத்தாத்மியம் உள்ளீடான அல்லது விடுவிடுத்து தன்னை அல்லது சாரம் இங்கு கூறப்பட்டது. எது எல்லாம் பாகவத விஷயத்திலே பண்ணிச்சுன்னா அது சொரூப யாத்தாத்ம ஜானம். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பதே சொரூப ஜானம். எம்பெருமானார் அடியார்களுக்கு சொரூபப்பட்டிருப்பது யாத்தாத்ம ஜானம். இது இரண்டாம் வார்த்தை. மூன்றாம் வார்த்தை சித்துக்கு மூன்று ஸ்வபாவம். ஈஸ்வரனுக்கு மூன்று ஸ்வபாவம், அச்சித்துக்கு மூன்று ஸ்வபாவம். சித்துக்கு ஸ்வபாவம் அனன்யாரக சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். ஈஸ்வரனுக்கு ஸ்வபாவம் சர்வசேஷித்துவம், சர்வரக்ஷகத்துவம், பரமபோக்கியத்துவம். அச்சித்துக்கு ஸ்வபாவம் தன்னோடு சேர்ந்த சேதனனுக்கு அகங்கார மமக்கார ஜனகமாகியும், ஸ்வரக்ஷண பிரவೃತ್ತಿ ஜனகமாகியும், விஷய பிராவண்ய ஜனகமாகியும், அகங்கார மமக்காரம் கழிந்தவாறே இவன் அரண்யாரகனாம். இவன் அரண்யாரகனாகியாரே அவன் சர்வசேஷியாம். ஸ்வரக்ஷண பிரவೃತ್ತಿ கடிந்தவாறே இவன் அரண்ய சரணானாம். அனன்ய சரணனாம். இவன் அந்நிய சரணனானவாறே அவன் சர்வரக்ஷகனாம். விஷய பிராவண்யம் கடிந்தவாறே இவன் அனன்ய போக்கியனாம். இவன் அனன்ய போக்கியனானவாறே அவன் பரமபோக்கியனாம். இது ஒரு வார்த்தை. இதுக்கு உரை என்ன சொல்ற? சித்து அறிவை தர்மமாக கொண்ட சேத்தன தத்துவம் அஜடம். ஈஸ்வரன்
பரமச்சேத்தனான ஸ்ரீமன் நாராயணன், அச்சித்து அறிவற்ற அச்சேதன தத்துவம். இது முதல் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ரிப்பிட்டிஷன் இல்ல ரிவிஷன். அனன்யார்கசேஷத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருக்கை உனக்கே நாமாழி செய்வோம் என்ற பாசரத்தை நினைக்க வேண்டியது. அனன்ய சரணத்துவம் எம்பெருமான் ஒருவனையே உபாயமாக கொண்டிருக்கை. அனன்ய போக்கியத்துவம் எம்பெருமான் ஒருவனையே அனுபவிக்கத்தக்க பொருளாக, அதாவது புருஷார்த்தமாக கொண்டிருக்கை. சர்வசேஷித்துவம் எல்லா பொருள்களையும் உடையவனாயிருக்கை. சர்வரக்ஷகத்துவம் எல்லா பொருள்களையும் ரட்சிப்பவனாயிருக்கை. பரமபோக்கியத்துவம் எல்லா சேத்தனருக்கும் அனுபவிக்க தகுந்த வஸ்துக்களில் மிகச் சிறந்தவனாயிருக்கை. அகங்கார மமக்கார ஜனகமாக ஆகை ஆத்மாவல்லாத தேகத்தில் ஆத்மா என்று நினைவாகிற அகங்காரத்தையும், ஆத்மாவினுடைய அல்லாத புத்தார் உறவினர் மாடு மனை முதலானவற்றில் ஆத்மாவினுடையது என்னும் நினைவாகிற மமக்காரத்தையும் விளைப்பதாக ஸ்வரூப விரோதத்தை எண்ணி சரட்சண பிரவருத்தி ஜனகமாக தன்னை தான் ரட்சித்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகையாகிற உபாய விரோதத்தை செய்கை. விஷயப்பிராவண்ய ஜனகமாக சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய பிராகிருத்த விஷயங்களில் ஈடுபடுவதாகிற புருஷார்த்த விரோதத்தை செய்கை. அந்த ஒரு விரலுக்கு எங்க விரல் தெரியுது இல்லையோ அது மாதிரி வியாக்கியானம் செய்திருக்க. மிச்சமெல்லாம் குறித்து தின்றணும். 4ஆம் வார்த்தை பிரகிருத்தியின் உடைய ஸ்வரூபம் ஜடம். ஆனா சீரியஸ் கேட்கணும். ஸ்வபாவம் கொண்டது குணமாயிருக்கும். புருஷனுடைய ஸ்வரூபம் சேஷத்துவம். ஸ்வபாவம் ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான பிரவருத்தி. ஈஸ்வரனுக்கு ஸ்வரூபம் ஸ்ரீயப்பரித்வம், ஸ்வபாவம் ரக்ஷகத்துவம். ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் ஞாத்தாவாய் ஞானமாய் ஞேயமாயிருக்கும். ஸ்வரூபம் ஞாத்தாவாய் ஸ்வபாவம் ஞானமாய் ஸ்வவிபூதி ஞேயமாயிருக்கும். ஸ்வரூபம் ஞாத்தாவாய் ஸ்வபாவம் ஞானமாய் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா உடனுள்ளவன் ஞேயமாயிருக்கும். ஸ்வரூபம் அகம் என்றிருக்கும். இதம் என்ன மாட்டாது. அறிகிறது தன்னை ஆகியாலே ஞேயமாயிருக்கும். அறிகிறான் தானாகியாலே ஞாத்தாவாயிருக்கும். அறிவு தானாகியாலே ஞானமுமாயிருக்கும். அறிகிறவன் தானாகியாலே ஞாத்தாவாம். இது என்னுடைய ஸ்வபாவம் என்று தன் ஸ்வபாவத்தை அறியவிடத்து ஸ்வபாவந்தானே இதம் என்கிற பரிகரமாகியாலே ஸ்வபாவம் ஞானமும் ஆய் ஞேயமுமாய் இருக்கும். சரி, இங்கே ஜடம் ஸ்வயம் பிரகாசமல்லாதது. அதாவது பிரிதந்தாலேயே பிரகாசிப்பது, தனக்குத்தானே பிரகாசிக்க மாட்டாது. கொண்டது குணமாயிருக்கும். பிரகிருதி காரியமான தேகம் அந்த தேகத்தில் வாழும் ஜீவனுடைய கர்மத்தை ஒட்டி சத்வரஜஸ்தமோ குணங்களிலும் அதனால் வரும் பிராகிருத்த குணங்களிலும் கொண்ட கணக்கற்ற வேறுபாடுகளை உடையதாயிருக்கும். சேஷத்துவம் எம்பெருமானுக்கு தாசனாயிருக்கை.
விற்பி கைங்கரியம், ஞாதா அறிபவன், ஞானம் அறிவு, ஞேயம் அறியத்தக்கது, ஸ்வவிபூதி ஆத்மாவின் உடைமையான தேகமும் தேகத்தை சேர்ந்த பொருள்களும், அகம் என்றிருக்கும் தனக்கும் தானே பிரகாசிக்கும் பிரத்யக்காஞ்சிருக்கும் இதம் என்ன மாட்டாது பிறக்கே பிரகாசிக்கும் பராக்காய் இராது. ஸ்வபாவம் ஞானமும் ஸ்வபாவம் ஞானவுமாய் கேயவுமாய் இருக்கும் ஜீவாத்மாவினுடைய ஸ்வபாவமான தர்மபூத ஞானம் தானே பிரகாசிக்கும் ஞானமுமாய் ஜீவனால் அறியத்தக்கதாகவும் ஏகமாகவும் இருக்கும். அஞ்சாம் வார்த்தை. அச்சித்துக்கு ஸ்வரூபம் சேஷத்வே சதி ஜடத்துவம், ஸ்வபாவம் சதத பரிணாமித்துவம். ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் ஞாத்திருத்வே சதி சேஷத்துவம், ஸ்வபாவம் கைங்கரியைகரசத்துவம். ஈஸ்வருக்கு ஸ்வரூபம் ஞாத்திருத்வே சதி சேஷித்வம், ஸ்வபாவம் சர்வரக்ஷகத்துவம். தத்துவந்தான் ஜடமென்னும் அஜடமென்றும் இரண்டு. ஜடந்தான் நிர்குணமென்னும் சகுணமென்றும் இரண்டு. சகுணந்தான் திரிகுணமென்றும் ஏககுணமென்றும் இரண்டு. திரிகுணந்தான் பிரகிருதி என்னும் பிராகிருத்தம் என்றும் இரண்டு. அஜடந்தான் பிரத்யக்கென்றும் பிராக் என்றும் இரண்டு. பிரத்யக்குத்தான் ஆத்மாவென்றும் ஈஸ்வரன் என்றும் இரண்டு. பிராகிருதந்தான் பராக்குத்தான் ஞானம் என்னும் ஞேயம் என்னும் இரண்டு. எல்லாம் கேப்சூல் மாதிரி சொல்லியிருக்கார். வியாக்கியானம் தெரியுது. என்ன சொல்றார்? அச்சித்து ஸ்வரூபம் சேஷத்வே சரி ஜடத்துவம் அப்படின்றார். அச்சித் என்றால் என்ன? அறிவற்ற அச்சேதன பொருள். சேஷத்வே சரி ஜடத்துவம் எம்பெருமானுக்கு உடைமையாயிருந்து கொண்டு தானே பிரகாசியாத ஜடமாயிருப்பது. சுவிட்ச் போட்டா லைட் வருது, சுவிட்ச் இல்லாம அச்சித்து போது இருக்க வேண்டியது. அப்புறம் சேஷத்துவம் ஜீவனுக்கும் உண்டாகையாலே ஜடமாஞ்சிருப்பது என்றும் கூறப்பட்டது. இரண்டாவது ஸ்வபாவம் சரபரிணாமித்துவம் அப்படின்றது. யாருக்கு? அச்சித்துக்கு. எப்போதும் மாறுபாடு அடைந்து கொண்டே இருக்கை சரபரிணாமித்துவம். அச்சித்து பானை, மண்ணு பானை ஆறுது, பானை ஓடாறுது, ஓடு மண் பொடி ஆயிடுறது. சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அச்சித்து பிரவாகே நித்தியமை தவிர ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சரதபரிணாமி. ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் ஞாத்திருத்வே சதி சேஷத்துவம். ஞாத்திருத்தே சதி சேஷத்துவம் அறிபவனாயிருந்து கொண்டு உடைமையாஞ்சிருக்கை. அறிபவன் என்று மாத்திரம் சொன்னால் ஈஸ்வரனிடம் அதிவியாப்தி வரும். உடைமையாஞ்சிருப்பது என்று மாத்திரம் சொன்னால் அச்சித்தில் அதிவியாப்தி வரும். ஆகையால் இரண்டும் சேர்த்து சொல்லப்பட்டது. அவரம் ஸ்வபாவம் கைங்கரியைக ரசத்துவம். கைங்கரிய ரசத்துவம் எம்பெருமானுக்கும் தொண்டு செய்வதையே இயல்பாக கொண்டவனாயிருக்கு.
யாத்திருத்வே சதி சேஷித்வம். ஈஸ்வரனுக்கு ஸ்வரூபம் யாத்திருத்வே சச்சேஷித்வம் அப்படின்ற என்ன அப்படின்னா, அதிபவனாயிருந்து கொண்டு சுவாமியாயிருக்கை. ஞாத்தாவும் மாம் சுவாமியும் மாம். அதிபவனாயிருக்கை என்று மாத்திரம் சொன்னால் ஜீவனிடம் அதிவியாப்தீவிரமாகியாலே ஈஸ்வரனுக்கே விரியதான சேஷித்துவமும் சேர்த்து சொல்லப்பட்டது. ஸ்வபாவம் சர்வரட்சகத்துவம். அப்புறம் தத்துவந்தான் ஜடமென்னும் அஜடமென்னும் இரண்டு. அஜடம் ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிப்பது. ஜடந்தான் நிர்குணம் என்றும் சகுணம் என்றும் இரண்டு. ஜடப்பொருளானது சத்துவம் முதலான முக்குணங்கள் அற்றதாகியாலே திருக்குணம் எனப்படும் திரிகுணம் எனப்படும் காலம் என்றும் முக்குணங்களில் மூன்றையுமே ஒன்றையோ உடையதாகியாலே சுகுணம் என்றும் இரண்டு வகைப்படும். திரிகுணம் சத்துவம் ரஜஸ்தமஸ் என்னும் மூன்றையும் உடைய பிரகிருதி பிராகிருத்தங்கள். திரிகுணம் என்னும் ஏககுணம் என்றும் இரண்டு. ஏககுணம் சத்துவகுணம் ஒன்றையே உடையதாகியாலே சத்த சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் எனப்படும் நித்திய விபூதி திரவியம். அவரம் திரிகுணம்தான் பிரகிருதி என்றும் பிராகிருத்தம் என்றும் இரண்டு. பிராகிருத்தம் பிரகிருதியின் காரிய பொருள்கள். மகான் முதலாக தேகங்கள் ஈராக உள்ளவை. அஜடந்தான் பிரத்யக்கென்றும் பராக்கென்றும் இரண்டு. பிரத்யக்குத்தான் ஆத்மாவென்றும் ஈஸ்வரன் என்றும் இரண்டு. பிரத்யக்கு தனக்குத்தானே பிரகாசிப்பது, பராக்கு பிறர்க்கே பிரகாசிப்பது. பராக்குத்தான் ஞானம் என்றும் ஜேயம் என்றும் இரண்டு. பராக் பிறர்க்கே பிரகாசிப்பது. ஞானம் தர்மபூத ஞானமும் நித்திய விபூதி திரவியமும் ஞேயம் பிரகிருதி பிராகிருத்தங்களும் காலமும். ஞானம் என்னும் ஜேயம் என்றும் இரண்டு. இந்த மாதிரி 542 வார்த்தை இருக்கு. ஸ்டாம்பிள் காட்டுறதுக்காக 5 வார்த்தை சொல்லி காமிச்சேன். To be continued. Asman Grahamaarambham Yatishekara Madhyamam Lakshmi Vallabhavaryantam Vande Gurudaramparam. அடியேன் ராமானுஜதாஸ்.